எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாத்து குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜெயம் கடையில் வந்து வாத்தை வாங்கிட்டோம். அண்ணாச்சி வந்து வெட்டி கொடுத்துட்டாரு. இப்போ வாத்தை வெட்டினதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 லிட்டர் குக்கரில் அந்த இதை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணியை எடுத்து நல்லா ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 7 மிளகாய் வத்தல், நீட்ட மிளகாய் வத்தல், ஒரு தேங்காய் ஒரு பத்தை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ கடாயில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து அந்த மசாலாவை போட்டுட்டு நல்லா வந்து கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா அதில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கர் வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதை வந்து அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு இந்த மசாலாவெல்லாம் எடுத்து அந்த குக்கரில் வந்து அந்த கடாயில் இருக்கிறத வந்து அந்த குக்கரில் போட்டுருங்க. போட்டுட்டு நான் கரண்டியை வச்சு நல்லா கிண்டிட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து தண்ணியும் ஊற்றிக்கோ உங்களுக்கு தேவைன்னா. அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. இதில் நல்லா வந்து சத்தெல்லாம் நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இதை வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.